ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு நார்மல் டே தான். ஸோ வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் சித்தியும் என் சிஸ்டரும் வந்து ஷாப்பிங் வரோம் டி நகருக்குன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அத்தையும் சரி டி நகர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம சும்மா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். ஷாப்பிங்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்குமாச்சே. ஸோ எதுவுமே பர்டிகுலராக இதுதான் வாங்க போகிறோம் அதுதான் வாங்க போகிறோன்ற ஐடியா இல்லை. ஸோ சும்மா அப்படியே போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனோம். சரி, ஓகே. டி நகரில் வந்து எங்கே போகலான்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சைட் போகலாம். எப்போவுமே நாங்கள் வந்து இந்த சைட் தான் ஷாப்பிங் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போய் ஷாப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போகணுமே நிறைய கடை தான், ட்ரெஸ் கடை அது இதுன்னு இருந்தது. உள்ளே ஃபஸ்ட்டு வெளியில் ரொம்ப கூட்டமாக வந்துச்சு. சாட்டர்டே வரையா சரி ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் உள்ளே போக போக அவ்வளோ கூட்டம் இல்லை. அப்புறம் எங்கள் சித்தியும் சிஸ்டரும் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அதனால் அவங்க எந்த கடையில் இருக்காங்கன்னு கேட்டுட்டு நாங்களும் அதே கடைக்கு போனோம். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அதிகம் ஷாப் பண்ணுவோம். ட்ரெயினில் வந்து அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் போய் ஷாப் பண்ணுவோம். என் மேரேஜுக்கு அப்புறம் டி நகர் போனாலே இந்த சைடு இருக்க குமரன் சில்ஸ், போத்தீஸ், சரவணா ஸ்டோர்னு அந்த சைடு மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த ஷாப்பில் தான் வந்துட்டு என் சிஸ்டரும் சித்தியும் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மாடிக்கு போயிட்டோம். அங்கே ஃபுல்லுமே ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் தான் இருந்தது. அவ்வளோ மாடல் ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. ரேட்டுமே ஓரளவு அஃபோர்டபுளாக இருந்தது. எல்லா ரேஞ்சிலுமே இருந்தது. அதாவது ஒரு சைட் ஃபுல்லாகவே 200 ருபீஸ்க்கே நிறைய மாடல்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த அபவ் 500 மாடல்ஸ்லேயும் ஒரு சைட் ஃபுல்லாகவே இருந்தது. அவ்வளோ ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு ஸ்லிப்பர் வாங்குகிற ஐடியா கிடையாது. பட் இவ்வளோ கலெக்ஷன் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நானே கொஞ்சம் நேரத்தில் ஓகே நம்மளும் செலக்ட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே ஐடியா வந்தது. ஃபஸ்ட்டு எல்லாமே நான் வீடியோ தான் எடுத்தேன், இவ்வளோ கலெக்ஷன் இருக்குதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க சரி நானும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போய் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் ஹீல்ஸோடு இருந்தால் பிடிக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தால் வந்து எனக்கு வந்து போட பிடிக்காது. அதுக்காக ஓவர் பெரிய ஹீல்ஸும் ஆசைப்பட மாட்டேன். ஓரளவு நார்மலாக பார்க்குறதுக்கு நல்லா ஒரு குட்டி ஹீல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா எனக்கு பிடிக்கும். அதனால நான் அந்த மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்துட்டு மோஸ்ட்டாக இல்லை. நிறைய ஸ்லிப்பர்ஸ் வந்து மாடல் அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட் கலெக்ஷன்ஸாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இதெல்லாம் வீட்டுக்குள்ளே போடுற ஸ்லிப்பர்ஸ் மாதிரியா என்னன்னு தெரில, ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருந்தது. அதுலேயும் மோஸ்ட்டாக வந்து நான் பிளாக் கலர் தான் செலக்ட் பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே ஸ்லிப்பர்ஸில் வந்து பிளாக் கலர் போட்டால் நம்ம கால் வந்து அழகாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நான் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணால் பிளாக் கலர் தான் செலக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்ட் மாடல் ஸ்லிப்பர்ஸ். இதெல்லாம் வந்து இந்த க்யூட்டாக இருந்தது. வெரைட்டிஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருந்தது, எல்லா மாதிரி மாடல்ஸும் இருந்தது. இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே மாடல்ஸ் நிறைய, பட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதனால நான் இதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கல. இதெல்லாம் வந்து பெல்ட் வச்ச ஸ்லிப்பர்ஸ். இது வந்து என் சிஸ்டர் ட்ரை பண்ணி பார்த்தா. அவளுக்கு வந்து ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் வந்து ஒயிட் கலர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தா. நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கலை. ஏன்னா ஒயிட் கலர் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், டக்குன்னு ஈஸியாக அழுக்காயிடும். அதனால நாங்கள் அதை வாங்கலை. இந்த சைடு இருக்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ஒரு 500 400 ரேஞ்சில் இருந்தது. அந்த சைடு நான் இது வரைக்கும் காமிச்ச எல்லா ஸ்லிப்பர்ஸுமே 200 300 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஸ்லிப்பர்ஸ் பின்னாடியும் ஆணி குத்தி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணணுன்னா அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. எனக்கு இந்த மாடல் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத மாடல் மாதிரி இருந்துச்சு. என் காலுக்குமே அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போட்டு பார்த்தேன். அது ஒன்று பார்த்தா அதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. சரி எந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம காலில் அப்படின்னு சொல்லி 2-3 கலர்ஸ்
ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே போட்டு பார்த்தேன். இந்த ஆஷ் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் காலுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே அதை வாங்கிடலான்னு பார்க்கும்போது லைட்டாக 1 இன்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. சரி இதை என் சைஸ் கொஞ்சம் கொடுங்கல அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் வெளியில் நிறைய கடையில் கிடைக்கும், சரி அங்கே பார்த்துக்கலாம். 196 ருபீஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சைஸ் கிடைக்காதனால நாங்கள் அதை வச்சுட்டு திருப்பியும் வேறு இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்தா, ஆனால் அந்தளவுக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கல. மேலே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவுமே ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது, அதுவும் லேடிஸ் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்தது. இந்த ஸ்லிப்பரும் அழகாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஃப்ளாட், ஒரு சின்னதாக ஒரு இது கூட இல்லை பின்னாடி, அவ்வளோ ஃப்ளாட்டாக இருந்தது. இதெல்லாம் நார்மல் ஸ்லிப்பர்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு சரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நிறையா இதெல்லாம் வச்சுருந்தாங்க, காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். சரி அப்படியே அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். போகும்போதே இந்த மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் ஜுவல் ஐட்டம்ஸ் கூட நிறையா இருந்தது. 400, 500, 300 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் 2-3 ஐட்டம்ஸ் மாடல் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 400 ருபீஸ். நான் இந்த மாதிரி இது வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாவது ரொம்ப அக்கேஷனாக தான் லெஹங்கா அந்த மாதிரி ஏதாவது போட்டால் இப்போ வந்து 1-2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்கிட்ட இருக்கிறதே 2-3 இது மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அதனால் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு. இது 324 ருபீஸ், மிரர் ஒர்க் மாதிரி இருந்தது. அதுலேருந்து அப்படியே இறங்கினோன்னே இந்த மாதிரி நிறையா ரோஸ் வாட்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரோஸ் வாட்டர், இயர்பட்ஸு, ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதில் ஆலுவேரா ஜெல்லு, ஆரஞ்சு பீல் பவுடர், முல்தானி மிட்டி பவுடர், அப்புறம் செம்பருத்தி பவுடர்னு எல்லாமே பவுடர் ஃபார்ம்ஸில் வச்சுருந்தாங்க. ஃபேஸ் வாஷ் பவுடர், ஹென்னா பவுடர், ரோஸ் பெட்டல் பவுடர் கூட இருந்தது. ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடர்னு தனியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த ஒரு பிராண்டில் இருந்தால் இருந்தது. ஸோ நிறைய பவுடர்ஸு. அதே மாதிரி சோப் வெரைட்டிஸும் நிறையா இது வச்சுருந்தாங்க. பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த கவரிங் பேங்கிள்ஸ் மாதிரி, அது பார்க்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி கவரிங் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த எங்கள் அத்தை வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து அழகாக இருக்குது மாடல், வந்துட்டு கோல்டில் கூட இப்படி மாடல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிங்கு, இதெல்லாம் வந்து ஹேர் கிளிப்ஸ்.
அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ். எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் நெயில் பாலிஷ் எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிட்டே இருந்தேன். இப்போ இடையில ரீசெண்டாக கொஞ்சம் இயர்ஸாக நான் நெயில் பாலிஷ் வாங்குறதே விட்டுட்டேன். ஏன்னா நான் அவ்வளோவா வைக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இங்கே தான் வாங்கினேன் நெயில் பாலிஷ். அந்த 2 கலர்ஸ் வாங்கினேன். ரொம்ப லைட் கலர்ஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே ஒரு 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த 2 கலர் தான் நான் வாங்கினது. அப்புறம் என் சிஸ்டரும் தேடிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு கலர். இதெல்லாம் வந்து பிரேஸ்லெட் மாடல்ஸ். இதெல்லாம் வந்து கொலுசு மாடல்ஸ். இதுவும் அழகாக இருந்தது. இதெல்லாம் ஹேர் கிளிப்ஸ், பேண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் நம்ம ஷாப் பண்ண போகலனாலும் இதெல்லாம் பார்க்கும்போது இது வாங்கலாமே அது வாங்கலாமே, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் வாங்குகிற ஐடியா இல்லைனா கூட இந்த மாதிரி ஷாப்லலாம் போய் சும்மா சுற்றிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது வாங்கிடுவோம். அந்த மாதிரி தான் நாங்களுமே 2-3 ஐட்டம்ஸ் வாங்கினோம். இந்த கிளிப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஃப்ளவர் மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் பேங்கிள்ஸ் கலெக்ஷன். அப்புறம் இதெல்லாம் ஹேர் பேண்ட்ஸ். அதுக்கப்புறம் இயரிங்ஸ். இங்கே டிநகரில் நம்ம எந்த சைட் பார்த்தாலுமே இந்த ரோட் சைட் ஷாப்பிங்லேயும் நிறைய இயரிங்ஸ் மாடல் கிடக்கும். இங்கேயுமே நிறைய இயரிங்ஸ் இருந்தது. நிறைய இருக்கும், பட் நமக்கு வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி எதுவுமே தெரியலை. என் சிஸ்டர் ரொம்ப தேடிட்டு இருந்தா, அவளுக்கு தான் பார்த்துட்டு இருந்தா இயரிங்ஸு. ஆனால் அவளுக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரியே இல்லை. ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாடல் இங்கே அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் குட்டி குட்டி இயரிங்ஸ். அதெல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்தது. ஓரளவு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். சும்மா பார்த்துட்டு இருந்தோம். பில் போட்டுட்டு இருந்தாங்க. பில் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போனோம். ஆப்போசிட்லேயே ஒரு பேக் ஷாப் இருந்தது. சரி எங்கள் சித்தி ஒரு ஹேண்ட்பேக் பார்க்கணுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்குள்ளேயும் போனோம். ஆனால் அங்கே எல்லாமே பெரிய பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்காக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்லிங் பேக் இருந்தது. எனக்கு இது மாதிரி ஒரு குட்டி பேக் வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் எதுவுமே ரொம்ப இதுவாக தெரியலை. அதனால் நான் வாங்கலை. சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன், கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அப்படியே அந்த ஷாப் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நவுண்டு ஒரு ஷாப்புக்கு போனோம். அங்கே பேங்கிள்ஸ், அது ஆப்போசிட்லேயே ஒரு ஷாப் இருந்தது. அங்கே பேங்கிள்ஸ் இருந்தது. உடனே சரி ஓகே இந்த பேங்கிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நடந்து போனாலே இப்படி தான், எல்லா கடையிலுமே இது நல்லா இருக்கே அதை போய் பார்க்கலாம், அது நல்லா இருக்கே அது போய் பார்க்கலான்ற மாதிரி நம்ம போவோம். இந்த மாதிரி மாடல் தான் எங்கள் சித்தி ஹேண்ட்பேக் தேடினாங்க. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்க இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் தேடினாங்க. அந்த மாதிரி அங்கே எங்கேயுமே கிடைக்கல. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போச்சு ஆப்போசிட். அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டே இருந்தோம். கீ செயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து குட்டி குட்டி பர்சஸ்லாம் இருந்தது. அழகாக இருந்துச்சு. மாடல் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மணி கடைக்குள்ளே போனோம்.
நான் எங்கள் அத்தை வந்து கூடெல்லாம் பின்னுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் மணிலாம் அழகாக கோர்ப்போம். ஸோ அதுக்காக மணி வாங்கலாம் எங்கள் கடையில் போய் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து என் சிஸ்டர் வால்பேப்பர் பார்த்துட்டு இருந்தா. நீ வால்பேப்பர் என்ன வாலில் ஒட்ட போறியான்னு கேட்டேன். இல்லை நான் இந்த மாதிரி ஃபோனில் ஒட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் காமிச்சா. இது வந்து பலூன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் எரேசரில் இந்த மாதிரி மாடலாக இருந்தது. நானும் அவளும் தனியாக ஷாப்பிங் போனோன்னா இந்த மாதிரி க்யூட் ஐட்டம்ஸ் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது எங்களுக்கு யூஸே இருக்காது, இருந்தாலும் அழகாக இருக்குன்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் எனக்கு லைனிங் துணி இங்கே மீட்டர் 30 rupees கிடச்சிது, அதனால் அதையும் வாங்கிட்டு இதெல்லாமே டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மணிலாம் வந்து மேல் ஃப்ளோரில் தான் கிடச்சிது. நான் அதை வந்து கவர் பண்ணலை. எல்லா விதமான பீட்ஸுமே இருந்ததாங்க. நான் ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு கூட சில பீட்ஸ்லாம் வாங்கி நான் ப்ரேஸ்லெட் கூட ட்ரை பண்ணேன். இது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுசஸ், ஆரி ஒர்க் பண்ண ரெடிமேட் ப்ளவுசஸ். அப்புறம் மேலே போய் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தப்போ இந்த மாதிரி நிறையா மினி சொப்பு ஜாமான் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாமே எல்லாருக்குமே பார்க்க பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி மினி ஐட்டம்ஸ், கடாய், அடுப்பு அதெல்லாம் இருந்தது. ஸோ என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். மினியேச்சர் குக்கிங் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸாக இருக்கும். எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா சைஸஸுமே சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க ட்ராலி இருந்தது, மிக்ஸி இருந்தது. இதெல்லாம் எரேசர்ஸ், மாடல் எரேசர்ஸ். என்னென்ன ஐட்டம்லாம் தெரியுது நம்ம கண்ணுக்கு அப்படி சொல்லி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். இது என்னது அது என்னதுன்ட்டு. ஆக்சுவலாக டைம் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போனது என்னவோ இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே ஒரு 1:30 1:45 கிட்டே இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 3:30 மேலே ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ண முடியாது, நம்ம எதாவது போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையிலேருந்து எல்லாமே வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இனி அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் விட்டு ஆப்போசிட் சைடில் நாங்கள் எப்போவுமே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். குமரன் சில்க்ஸ் பக்கத்தில் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சின்ன ஹோட்டல் தான், பட் வந்து அங்கே ஓரளவு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி அங்கே தான் போய் சாப்பிட்டோம். இங்கே போகிற வழி எல்லாமே ஷாப்ஸ் தான். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து ஒரு 3:30க்கு மேலே ஆகிட்டனால ஃபுட் எல்லாமே காலியாச்சு. ஸோ வந்துட்டு சமோசா, இது சில்லி பரோட்டா, அதுக்கப்புறம் நான் வந்து மினி இட்லி, தோசை, சோலாபுரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் வாங்கி சாப்பிட்டோம். வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அங்கே இருந்த ஷாப்பிங்லலாம் இயரிங் பார்த்துட்டே போனோம். இந்த இயரிங்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஆனால் அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு எங்கே போய் ஷாப் பண்ண போகிறோன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போகிறோம். வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டு இருக்கு. அங்கே போய் நாங்கள் என்னென்னலாம் ஷாப் பண்ணோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.